வீரா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்மணி இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுன்னு நினைச்சு பிருந்தாவை ஆள் வச்சு கடத்திடுறாங்க. அந்த ரவுடிங்களும் பிருந்தாவை சாக்குல போட்டு கட்டி காய்கறி எல்லாம் போற ஆட்டோவில் அனுப்பிடுறாங்க. பிருந்தாவுக்கு பதிலாக விஜயை கடத்திட்டாங்கன்னு கேள்விப்பட்டதும் கண்மணி ஓட்டோட்டமா ஓடி வந்து ஐயோ அப்ப பிருந்தா இங்கதான் மூட்டையில அடைச்சு கிடப்பாளா, இங்க இருப்பான்னு தெரியலையே அப்படின்னு அங்கங்க தேடிட்டு இருக்காங்க. இங்க மாறனும் வீராவும் ரெண்டு பேரும் சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாக்குறாங்க. அங்க ஒரு காய்கறி மூட்டையில சாக்கு ஓட்டச்சாக்கு, அந்த சாக்குல பிருந்தாவோட புடவைய பார்த்துட்டு ஐயோ பிருந்தாவை இந்த சாக்குல தான் கட்டியிருக்காங்க, இதோ வேன்ல தான் கொண்டு போறாங்க, சீக்கிரம் போய் காப்பாத்து மாறா அப்படின்னு வீரா கேட்டுக்கிறதுனால மாறன் யாருக்கும் தெரியாம எப்படியாவது நான் காப்பாத்தி கூட்டிட்டு வரேன், கவலைப்படாம இங்க வரவங்க எல்லாத்துக்கிட்டையும் நீ சமாளிச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு போறாங்க. வீரா பிருந்தாவை நினைச்சுக்கிட்டு பதட்டத்தோட இருக்காங்க. எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டா பரவாயில்லையே, இது எல்லாம் கண்மணி செஞ்ச வேலைன்னு கண்மணி மேல கோவமா வெறுப்பா இருக்காங்க. அங்க வள்ளி வராங்க. என்ன வீரா ரொம்ப நேரமா பிருந்தாவை பார்க்கவே முடியல, மருதாணி வச்ச கையை அவளுக்கு எப்படி செவந்திருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா இன்னும் பார்க்க முடியலைங்கிறாங்க வள்ளி. வள்ளிமா அவளுக்கு கொஞ்சம் தலை வலிக்குதுன்னு சொன்னா அதான் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கேன், அவளை இப்போதைக்கு எழுப்ப வேண்டாமேங்கிறாங்க. அப்படியே சொல்றேன், சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளிக்கு ஒரே குழப்பம் இருந்தாலும் அங்கிருந்து போறாங்க. விஜய் ரூம்குள்ள வந்து மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. கண்ணாடிக்கு முன்னாடி நின்று அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறாங்க. அடியே கண்மணி, உங்க அண்ணன் சாவுக்கு காரணம் இந்த குடும்பம் தானே நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா உங்க அண்ணனோட சாவுக்கு காரணம் நான் தாண்டி. உண்மையை சொல்ல போனா இந்த வீட்டு மச்சான் மாறனுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல, ராகவனுக்கும் பாண்டியனுக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. ஆனா எனக்கும் பாண்டியனுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு, அவனை மேல அனுப்பிச்சு வச்சதே நான் தான் சொல்லிட்டு இருக்காங்க விஜய். விஜய் அப்படியே வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு பழச நினைச்சு பாக்குறாங்க. பாண்டியன் ஆட்டோ ஓட்டிட்டு வரும்போது பாண்டியனோட ஆட்டோ ஒயரை ஆள் வச்சு கட் பண்ணி விட்டுறாங்க விஜய். அது தெரியாம பாண்டியன் ஆட்டோ ஓட்டிட்டு வந்ததுனாலதான் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துடுறாங்க. மாறன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், அதனாலதான் பாண்டியன் செத்துட்டான்னு கண்மணி நினைச்சுக்கிட்டு அவனை பழிவாங்க பார்த்துட்டு இருக்கா கண்மணி. மாறனும் இது எல்லாத்துக்கும் காரணம் ராகவன் நினைச்சிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், பாண்டியனை கொன்னதும் நான் தான், இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கிறதும் நான் தான். கண்மணி மறுபடியும் உன் பேர்ல பழிய போடுறதுக்காக மாறனுக்கு விஷ மாத்திரையை நான் தான் போட்டு கொடுத்தேன். மாறனை எந்த இடத்துல திரும்பினாலும் கண்மணி தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு மாறனை பழிவாங்கறதுக்காக துடிச்சிட்டு இருக்காளே இந்த கண்மணி, இது எல்லாத்துக்குமே காரணம் பின்னாடி நான் தான் இருக்கேன். இவ வெளிப்படையா கொலை முயற்சி பண்ணிட்டு இருக்கா, அதனால எல்லாத்தோட பார்வையும் கண்மணி பக்கம் திரும்பிடுச்சு. கண்மணி செய்யறதெல்லாம் வீரா பார்த்துட்டு கண்மணி தான் இந்த குடும்பத்துக்கு எதிராக சதி செஞ்சுட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கிறதே நான் தானே. சத்தமே இல்லாம தந்திரமான முறையில இந்த குடும்பத்தை பழிவாங்க வந்திருக்கிறதே நான் தான். இது யாருக்கும் தெரியாது, தெரிய போறதும் இல்ல. கண்மணி இதுல சிக்க போறது நீ தான். இருந்தா போனவ தான், இனி திரும்பி வரப்போறதும் இல்ல. அந்த இடத்துல நான் தான் இருக்க போறேன் கண்மணி. உன் மூலமா எனக்கு இங்க ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. எங்க அப்பாவை கொன்ன இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். எங்க அப்பா கதையவே முடிச்சிட்டீங்களே, என்னை அனாதையாக்கிட்டீங்கல்ல. இந்த குடும்பத்தினால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். இந்த குடும்பத்தோட கதையை முடிக்காம நான் எப்படி போவேன்? என் ஆட்டத்தை இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். இனிமே தானே இந்த விஜய் யாருன்னு புரிய போகுது, எல்லாத்துக்கும் தெரிய போகுது. குடும்பத்துல அத்தனை பேர்த்தையும் ஆட்டி படைக்காம விட மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு கண்ணாடிக்கு முன்னாடி நின்று சிரிக்கிறாங்க விஜய். வீரா பதட்டத்தோடு இருக்காங்க. டைம் ஆயிட்டே இருக்கு, இந்த மாறன் எப்பதான் வருவான்னு தெரியலையே. மாறனுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறான், ஃபோன் ரிங் ஆயிட்டே இருக்கு. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. பிருந்தாவா கண்டுபிடிச்சானா இல்லையா, என்ன ஏதாவது ஆபத்தா அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கண்மணி திரும்பவும் அந்த ரவுடிங்களுக்கு ஃபோன் பண்ணி மாறன் அங்கே வந்திருக்கானா, அவனை எக்காரணத்தை கொண்டு விட்டுறாதீங்க, என் தங்கச்சியும் விட்டுறாதீங்க, தங்கச்சியோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, பாதுகாப்பா பத்திரமா வச்சிருந்து முகூர்த்த நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அவளை விட்டுருங்கிறாங்க கண்மணி. பிருந்தாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது, மாறனை நீங்க அவன் கதையவே முடிச்சாலும் சரி நான் யாரும் கேட்க போறது இல்லைங்கிறாங்க கண்மணி. மேடம் அவன் மயக்கத்தில் தான் இருக்காங்கிறாங்க. சரி மயக்கம் தெளிகிற வரைக்கும் அவனை எங்கேயும் விட்டுறாதீங்கன்னு சொல்லிடுறாங்க கண்மணி. இந்த பக்கமா விஜய் யோசிக்கிறாங்க. மாறனோட கதையை முடிக்கிறதுக்கு கண்மணி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற ஆளு, ஆனா அதுக்கு முன்னாடியே மாறனோட கதையை முடிக்க நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். மாறன் இறந்து போனாலும் கண்மணி தான் காரணங்கிறாங்க விஜய். வீரா கண்மணியை தான் தப்பா நினைச்சிட்டு இருக்கா. கண்டிப்பா பிருந்தாவுக்கோ மாறனுக்கோ ஏதாவது ஆனா நிச்சயமா கண்மணி தான் மாட்ட போறா. ஆனா யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம முடிக்க போறது நான் தானேன்னு விஜய் சிரிக்கிறாங்க. ராமச்சந்திரன் வள்ளியை பார்த்து என்ன எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா, முகூர்த்தத்துக்கு நேராச்சு வள்ளி, சீக்கிரம் எல்லாத்தையும் கூட்டிட்டு வா அப்படிங்கிறாங்க. அண்ணே நானும் போய் பார்த்துட்டு தான் இருக்கேன், இன்னும் பிருந்தாவா பார்க்கவே முடியல, முகூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, வீரா இப்போ வந்துருவா நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா. வீரா பொறுப்புல விட்டாச்சுங்கிறாங்க வள்ளி. வள்ளி பாவம் வீரா, அவ ஒருத்தி என்ன செய்வா, நீயும் போய் பிருந்தாவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாமா போமா அப்படின்னு ராமச்சந்திரன் சொன்னதுக்கு அப்புறமா சரின்னு அப்படின்ட்டு போறாங்க வள்ளி. வீரா என்னாச்சு பிருந்தா ரெடி ஆயிட்டாலாங்கிறாங்க. இல்ல வள்ளிமா நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கிறாங்க. என்ன நான் அப்ப இருந்து வந்து பிருந்தாவை பார்க்கணும்னு சொல்லிட்டே இருக்கேன், நீ உள்ள அனுமதிக்கவே மாட்டேங்கிறிய, என்ன உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க வள்ளி. வள்ளிமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பிருந்தா ரெடி ஆகி வந்துருவா, நான் கூட்டிட்டு வரேன் நீங்க போங்கிறாங்க. வள்ளிக்கு சரியான கோவம் வருது. ஏ வீரா உனக்கு என்னாச்சு, ஏன் பிருந்தாவை பாக்குறக்க விட மாட்டேங்கிறேன்னு கேக்குறாங்க வள்ளி. வள்ளிமா அவ தலை வலிக்குதுங்கிற, அவளை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுங்கிறாங்க. நேத்துல இருந்து இதையே தான் சொல்லிட்டு இருக்கேன், நான் பார்த்ததும் போற முதல்ல தள்ளிக்கோ அப்படிங்கிறாங்க. வள்ளிமா சொன்னா புரிஞ்சுக்காங்க, நான் அவளை ரெடி பண்ணி நான் கூட்டிட்டு வரேன் நீங்க போங்கிறாங்க. வீரா இப்ப நகர போறியா இல்லையா, நான் பார்த்தே ஆகணுங்கிறாங்க வள்ளி. இப்படி ரெண்டு பேரும் சத்தமா பேசிட்டு இருக்கிறது அந்த பக்கமா லட்சுமி அம்மா கேட்டுக்கிறாங்க. என்னாச்சு வள்ளிமா ஏன் இப்படி சத்தம் போடுறீங்கன்னு கேக்குறாங்க. பாருங்க வீரம்மா, பிருந்தாவை
பிருந்தாவை பாக்குறக்க வீரா விடவே மாட்டேங்கிறா. நேத்து பார்த்தது பிருந்தாவை இன்னும் நான் பார்க்க முடியல. கேட்டா தலை வலிக்குது படுத்திருக்கான்னு சொல்றா. வீரா உனக்கு என்னாச்சு? பிருந்தாவை பாக்குறக்க நீயே விட மாட்டேங்கிற, இப்ப விட போறியா இல்லையா அப்படின்னு லட்சுமி அம்மா வீராவை தள்ளிட்டு உள்ள போக பாக்குறாங்க. அம்மா நான் சொன்ன நீங்க கேட்கவே மாட்டீங்களா அப்படின்னு வீரா லட்சுமி அம்மா கிட்ட கோவப்படுறாங்க. என்ன வீரா உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? நாங்க பிருந்தாவை பாக்குறதுல உனக்கு என்னடி பிரச்சனைங்கிறாங்க. அம்மா அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, வந்துருவா, நீங்க இப்ப போங்கங்கிறாங்க வீரா. வீரா இப்படி பேசுற ஆளே கிடையாதுன்னு வள்ளிக்கு சந்தேகமா இருக்கு. சரி சீக்கிரம் கூட்டிட்டு வாடின்னு சொல்லிட்டு லட்சுமி அம்மா அங்கிருந்து போறாங்க. விஜய் யதார்த்தமா பேசுற மாதிரி வீரா கிட்ட பேசுறாங்க. என்ன வீராக்கா விருந்தா ரெடி ஆயிட்டு இருக்காளோ அப்படின்னு கேட்டுட்டு இந்த பக்கமா வள்ளி அம்மா கிட்ட ஓடி வந்து சொல்றாங்க. இங்க பாருங்க சித்தி, இப்பவே உங்களுக்கு இந்த நிலைமைனா இன்னும் கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க சித்தி. நீங்க பாக்கணும்னு நினைக்கிற மனப்பண்ண கூட பார்க்க விட மாட்டேங்கிறா வீராக்கா. எப்படி சமாளிச்சு உங்களை அனுப்பிச்சுட்டா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 3 பேருமா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு உங்களை அறவா மதிக்கவே மாட்டான்னு விஜய் சொல்லி தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. சித்தி இதுக்காகவெல்லாம் நீங்க அழட்டிக்காதீங்க. அப்போ நீ சொல்றத பார்த்தா இப்பவே என்கிட்ட அவ வேற மாதிரி நடத்துக்கிறாளாங்கிறாங்க. ஆமா சித்தி, இதுல என்ன உங்களுக்கு சந்தேகங்கிறாங்க விஜய். ஓஹோ அப்படி நினைச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இப்படி ஆட்ட ஆரம்பிக்கிறாளா? இவளை இப்படியே விடக்கூடாதேன்னு நினைச்சுக்கிட்டு திரும்பவும் வள்ளிக்கு கோவம் வந்து பிருந்தா ரூமுக்கு போறாங்க. வள்ளிமா இப்பதானே சொன்ன, மறுபடியும் திரும்ப வந்துட்டீங்கன்னு கேக்குறாங்க வீரா. நவரடி நான் பிருந்தாவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியம்மா உள்ள போறாங்க. உள்ள போய் எங்கடி பிருந்தாவை காணோம் அப்படின்னு ரெஸ்ட் ரூம் அந்த பக்கம் இந்த பக்கம் தேடி பாக்குறாங்க. வீரா உண்மையை சொல்லு, பிருந்தா எங்கேன்னு கேட்கவும் வீரா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. வீரா அழுததும் வள்ளி பதறி போயிடுறாங்க. வீரா என்னாச்சு? எங்க பிருந்தா? ஏன் அலறின்னு கேக்குறாங்க. என்ன நடந்தது நாளை